வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவடியிலிருந்து பட்டாபிராமுக்கு வந்திருக்கோம். இந்த பட்டாபிராமில் நேற்று, அதாவது 22/11/2024 வெள்ளிக்கிழமை நேற்று பார்த்திங்கன்னா புதிய ஐடி டைட்டில் பார்க்கு நம்ம தமிழக முதல்வர் நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த ஐடி பார்க்கை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பேச போகிறோம். நண்பர்களே, இந்த புதிய ஐடி பார்க்கு பட்டாபிராமில் நண்பர்களே, இப்போ இந்த ரவுண்டானா இருக்குது பாருங்கள். எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்தில் ரைட் சைடில் உங்களுக்கு காவல் நிலையம் இருக்கும். காவல் நிலையக்கு பக்கத்திலே ஒரு சர்வீஸ் ரோடு இருக்குது. அந்த சர்வீஸ் ரோடுக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இந்த புதிய ஐடி பார்க்குக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போது இந்த ஐடி பார்க்கு எப்படி பட்டாபிராமில் உருவாச்சு, இந்த ஐடி பார்க்கு மூலம் எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க போகுது, அதே போல் இந்த ஐடி பார்க்கு எத்தனை கோடி செலவில் கட்டப்பட்டு இருக்குது, எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதுபோக இந்த ஐடி பார்க்கு இங்கே வந்த பிறகு இந்த பட்டாபிராமில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம 1 by 1 பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ஐடி பார்க்கோடைய ஏக்கர் பார்த்தீங்கன்னா 11.41 ஏக்கரில் ஒரு பரந்து விரிந்த நிலையில் இந்த டைட்டில் பார்க்கு அமைச்சிருக்காங்க பட்டாபிராமில். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 மாடிகள் இருக்குது நண்பர்களே. இந்த ஐடி பார்க்கோடைய சதுரடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.57 லட்சம் சதுரடி பரப்பில் தான் இந்த ஐடி பார்க்கு கட்டியிருக்காங்க நமது பட்டாபிராம். அதாவது நம்ம வட சென்னையில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் என்ற வகையில் தான் நம்ம பட்டாபிராமில் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பட்டாபிராமில் இந்த புதிய ஐடி பார்க்கு தொடங்கப்பட்டிருக்கு நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா முதல்ல சென்னையில் தரமணியில் ஐடி பார்க் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஐடி பார்க் கொண்டு வந்தாங்க. மூணாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டாபிராமில் இந்த ஐடி பார்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐடி பார்க்கு மூன்றாவது இடத்தை மாநில அளவில் பெற்றிருக்கு இந்த பட்டாபிராம் ஐடி பார்க்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பார்க்கோடைய மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 330 கோடி செலவில் தான் இந்த புதிய ஐடி பார்க் பட்டாபிராமில் உருவாச்சு. கடந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2020 தான் இங்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறமா வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்தது. கொரோனா காலகட்டம் வந்த பிறகு வேலைப்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாச்சு. மீண்டும் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா 2024 இந்த வருஷத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா 22/11/2024 வெள்ளிக்கிழமை நம்ம தமிழக முதல்வர் பட்டாபிராமுக்கு இந்த புதிய ஐடி பார்க்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இந்த புதிய ஐடி பார்க்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பட்டாபிராமில் உருவானது மூலம் எண்ணற்ற ஐடி நிபுணர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்படுது. கிட்டத்தட்ட 6000க்கு மேலான ஐடி நிபுணர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்படும் என்று இந்த வட்டாரங்கள் தகவல் சொல்லப்படுது நண்பர்களே. இந்த புதிய ஐடி பார்க்கு பட்டாபிராமுக்கு வந்த பிறகு நிறைய ஐடி நிபுணர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்க போகுது. குறிப்பாக இது அருகாமையில் இருக்கும் ஊர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமலை இசை, திருவள்ளூர், குன்றத்தூர், அம்பத்தூர், திருத்தணி, ஆவடி, பூந்தமல்லி, இது போல சரௌண்டிங்கில் இருக்கிற ஐடி நிபுணர்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது இந்த இடத்துல ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் சொல்லப்படுது நண்பர்களே. இந்த ஐடி பார்க்கில் மொத்தம் 21 மாடிகள் இருக்கு. அதில் என்னென்ன உள்ளுக்குள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு உணவகம் இருக்கு, அதே போல் அரங்கங்கள் இருக்கு, ஆடிட்டோரியம் இருக்கு, பிரத்யேக விளையாட்டு விளம்பரம் இடங்கள் இருக்கு, உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கு மற்றும் தியான மண்டபம் இருக்கு. அதுபோக இந்த ஐடி பார்க் பக்கத்திலே இப்போ பார்க்குறீங்களே இந்த பேருந்து நிலையம் ரொம்ப ரொம்ப பக்கத்திலே இருக்கு. அப்படியே ஐடி பார்க் விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த கேட்டு பக்கத்திலே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாபிராமிலேருந்து உங்களுக்கு வேளச்சேரி, அம்பத்தூர், அதே போல் சென்னை சென்ட்ரலுக்கு இங்கேருந்து உங்களுக்கு நேரடியான பேருந்து இருக்குது. அதே போல் ஆவடியிலிருந்து இங்கே வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இந்த ஐடி பார்க்கு பட்டாபிராமில் ரொம்ப ரொம்ப அருகாமையிலே அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறோம் இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பார்க்கு என்னைக்கு அடிக்கல் நாட்டினாங்களோ இந்த இடத்துல இந்த மேம்பாலம் வேலைகளும் ரொம்ப வேகமாக வளர்ச்சி பெற்று இப்போ இந்த மேம்பாலம் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா இன்னொரு பக்கத்துக்கு வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. இங்க மேம்பாலம் வரத்துக்கு முக்கிய காரணம் இந்த ஐடி பார்க் வந்ததால இப்போ இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணது பாருங்க. இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் இருந்து பட்டாபிராம் மிலிட்டரி சைடிங் இ டிப்போ வரை போகக்கூடிய இந்த மின்சார ரயில், இந்த பக்கத்தில் இந்த மின்சார ரயில் கிராஸ் பண்றதால இங்க உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருந்து கிரேட் கேசிங் இருந்தது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் ரயில் நிலையத்தில் வந்திருக்கோம். நம்மளுக்கு பட்டாபிராம் ரயில் நிலையத்திலிருந்து ஐடி பார்க் கிட்டத்தட்ட 700 மீட்டருக்குள்ள தான்
எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த புதிய ஐடி பார்க்கு பட்டாபிராமுக்கு நீங்கள் வந்துடலாம். ஆக இங்கிருந்து உங்களுக்கு ரயில் வசதியும் இருக்குது, பேருந்து வசதிகளும் இருக்குது. புதிதாக இந்த மேம்பாலமும் இந்த ஐடி பார்க்கு வந்ததால் இந்த மேம்பாலமும் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த பகுதி மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கிராசிங் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் போகிற கிராசிங்கால் திருவள்ளூருக்கு போகிற எல்லா வண்டிகளும் ரொம்ப டிராஃபிக் ஆயிருந்தது. இப்போ கவர்மெண்ட்டு இந்த ஐடி கொண்டு வந்ததால் இங்கு மேம்பாலமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த ஐடி கொண்டு வந்ததால் கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட ஐடி நிபுணர்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றது அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லப்படுது. மேலும் இந்த இடத்துல கார் பார்க்கிங் செய்யக்கூடிய அந்த பணிகள் எல்லாமே இந்த இடத்துல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வேலையும் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் அதுவும் பட்டாபிராமில் இந்த புதிய ஐடி பார்க் வந்திருக்கு. நம்ம மாநில அளவில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்த இந்த பட்டாபிராம் ஐடி பார்க் வந்து பெற்றிருக்கு. நண்பர்களே, இந்த ஐடி பார்க்குக்கு பட்டாபிராமிலிருந்து எப்படி ரோடு வழியாக இந்த ஐடி பார்க்குக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே போல் நீங்கள் ரயில் மூலிமா பட்டாபிராமில் வந்து இறங்கி எப்படி வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். முழுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறோம். வணக்கம்.